உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக வேதாகம இடங்களிலே கானான் தேசத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கானான் தேசத்தை குறித்து தியானிப்பது அப்படிங்கிறத விட இந்த கானான் தேசத்துக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கானான் தேசம் தேவனுடைய உடன்படிக்கை மற்றும் அவருடைய உண்மை, வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பது, இப்படி பல அர்த்தங்களை இந்த கானான் தேசம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் பின் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உதவி செய்தார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட அநேகர் அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழையவே இல்லை. சொல்ல போனா 2 பேர் மாத்திரம் இந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைந்தார்கள். அப்ப இஸ்ரவேலர் நுழைந்தவர்கள் எல்லாம் கானான் தேசத்துல இருந்து புறப்பட்டவங்கல்ல, வழியில வனாந்திரத்துல பிறந்த பிள்ளைகள். அப்ப ஏன் இந்த இஸ்ரவேலர்களுக்கு இந்த பரிதாப நிலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு என்னோட செய்தியோட தலைப்பு என்னன்னா, கேனன் வாண்டரர்ஸ் ஆர் டுவெல்லர்ஸ். கானான் அலைந்து திரிகிறவர்களா இல்ல வசிக்கிறவர்களா? கானான் ஒரு இளைப்பாறுதலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எகிப்து பாவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. பாவத்தின் கட்டுகள், அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. வனாந்தரம் அப்படிங்கிறது அது ஒரு பிரயாணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணப்பட்டு வருகிற ஒரு வாழ்க்கை. கானான் அப்படிங்கிறது ஆண்டவருக்குள் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இளைப்பாறுதல். ஒவ்வொரு கிறிஸ்தவளும் ஆண்டவருக்குள்ள இளைப்பாறுதல் அடைந்தவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், சித்தம். எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும், விசுவாச பாடுகள் இருந்தாலும், அதன் மத்தியிலும் இளைப்பாறுதலை ஒரு தேவ பிள்ளையால பெற முடியும், அனுபவிக்க முடியும். இது வேதத்துல அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த இளைப்பாறுதல் இல்லை. அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடிகிறது. வேதத்துல ஒரு சில வசனங்களை நம்ம இன்னைக்கு வாசித்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 34வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அதுல சொல்லப்பட்டிருக்கு, என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சுற்றி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆண்டவர் இங்க சொல்லும் போது அவருடைய ஆடுகள் தான் அலைந்து திரிகிறது அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியேல் 34:6. ஆண்டவருடைய ஆடுகளா இருக்கிற நாம் மேய்ச்சலுக்குள்ள இருக்கும்போது அலைந்து திரிய மாட்டோம். இன்றைக்கு பார்த்தா அநேக தெய்வ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனா ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு இப்படியே தாவுகிறது. 2 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு சபை, இங்க போக அங்க போக இப்படியே அலைந்து திரிகிறதாக இருக்கிறது. இப்படி அலைந்து திரிகிறது, சுற்றி திரிகிற ஆடுகளை விசாரிப்பதற்கு ஒருவராலும் முடியாது. ஒரே மந்தையின் கீழே ஆடுகள் இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட மெய்ப்பன் அந்த ஆட்டை விசாரிக்க முடியும், அதுக்குரிய தேவைகளை பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எபிரேயர் 13:9 பார்க்கும்போது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே.
அதே போல இந்த போதனையா அந்த போதனையா அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு இடங்களா போய் வேற 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 போதனைய கேட்கறதுனால நம்ம ஸ்திரப்பட முடியாது. வேதம் இங்க ரொம்ப கிளியரா சொல்லுது, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. அந்த கிருபை நம்மள ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், அலைய விடாது. அப்ப ஒரே சபையில ஒரு மெய்ப்பனுக்கு கீழாக இருக்கும் பொழுது, அந்த உபதேசத்தை நம்ம கேட்கும் பொழுது, அந்த கிருபை அதிலிருந்து வெளிப்படுகிற தேவ கிருபையில நம்மால வளர முடியும். இதுல நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். ஆம், ஆம், இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். இந்த சபையில நம்ம இருக்கும் பொழுது, இந்த சபையில நமக்கென்று தேவன் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அத பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம். இப்ப நம்முடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அவயவங்கள் நம்ம சரீரத்தை விட்டு வெளியில வேற எங்கேயும் சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு வேற சரீரம் ஏதாவது நல்லா இருக்கா அங்க போய் சேர்ந்துக்கலாமா அப்படிலாம் அது பாக்குறது இல்ல. இந்த சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் சில வியாதிகள் இருந்தாலும் அந்தந்த உறுப்பு என்ன பண்ணுதுன்னா அந்த சரீரத்திலேயே இருந்து அத மற்ற உறுப்புகளை தாங்கி தான் செய்ய வேண்டிய வேலைய சரியாத்தானே செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒருவேளை ஒரு மனுஷனுடைய இருதயம் பலவீனப்பட்டு இருந்தாலும் அவனுடைய கண்களோ ரத்தமோ ரத்த நாளங்களோ கிட்னியோ லிவரோ அதே உறுப்புல தான் இருந்து அது செயல்பட்டு அந்த உறுப்போட ஆரோக்கியத்திற்காக மற்ற எல்லாமே என்ன பண்ணுகிறது, பிரயாசப்படுகிறது. இப்ப சபையில எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு சொன்னா இருக்காதுதான். சில உறுப்புகள் வியாதியோட இருக்கலாம், சரியா செயல்படாம இருக்கலாம். அதுக்காக நான் சபைக்குள்ள நான் இருப்பதில்லை, நான் எனக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு நம்ம இருக்க முடியாது. கிறிஸ்து அப்படி இல்லையே. கிறிஸ்து தான் இந்த சரீரத்திற்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்து தான் சபைக்கு தலையா இருக்கிறார். அப்போ தலை சரியாத்தான் இருக்கு. ஆனா உறுப்புகள் வியாதியோடு சில நேரம் இருக்கு. அதுக்காக தலை நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு இல்லை. அப்போ அதே மாதிரி கிறிஸ்துவை போல ஒரு சிந்தை நமக்கு இந்நாட்கள்ல வேண்டும். நாட்கள் அநேகர் சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா சபைக்குள்ள இல்ல, அவங்களுடைய ஸ்தானத்துல இல்ல. அவங்க செய்ய வேண்டிய அவங்களுடைய கடமைகள் அத செய்யாமே விட்டுறாங்க, ஃபங்க்ஷன்ஸ். அப்ப இதுல நம்ம கவனமாக இருக்கணும். இப்படி தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் அவன் நிலை பெற மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் யாக்கோபுல பார்க்கும் பொழுது அதாவது பலவித இப்படி போதனைகளால அலைப்புறுகிறவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். இப்படி சந்தேகப்படுகிறவன் கடல் அலையை போல இருப்பான். அவன் தேவனிடத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கடல் முன்னாடி போய் நம்ம நின்று பார்த்தா அதில் உள்ள அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட அது ஓயாது. அப்படியே கடல் அலை தொடர்ந்து அடுத்து ஒவ்வொரு அலையா வந்து கொண்டே இருக்கும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. கடல் அலைகளால் அலைப்புண்டு சந்தேகப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. போதிக்கப்படுகிற வசனங்களை நம்பணும். அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக எச்சரிப்போடு இருக்க வேண்டிய ஒன்று இதுதான். நான் அலைந்து திரிகிறேனா இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து நான் கர்த்தருக்குள் நான் ஸ்திரப்பட்டு இருக்கேனா அப்படிங்கிறத பார்க்கணும். எரேமியா 17:9 விதமா சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல
டெஸ்பரேட்லி சிக், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு வியாதிப்பட்டதாக இருதயம் இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 53 6ல நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவர் தீர்க்கன் ஏசாயா சொல்றாரு, ஆஹ் எல்லாரும் ஆடை போல நம்ம எல்லாரும் வழி தப்பி திரிந்தோம், அவன் தன் தன் சொந்த வழியில போனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஏன் இந்த அலைந்து திரிகிற அனுபவம் சிலருக்கு இருக்கு? ஏன் மெய்ப்பனுடைய கைகளின் கீழே இருந்து அவர்களால் வளர முடியவில்லை? இந்த உபதேசத்துக்கு ஏன் அவங்களால கீழ்ப்படிய முடியவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அலைந்து திரிகிற அனுபவம் அதாவது வெளிப்புறமா அது நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உள்ளத்துலதான் தொடங்குகிறது இந்த வாண்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உள்ளத்துல பெருமை இருக்கிறவர்கள், சுயத்தை சார்ந்து இருக்கிறவங்க, ஜெபத்தை உதாசீனப்படுத்துகிறவங்க, உலகத்தை நேசிக்கிறவங்க, மன்னிக்க முடியாத ஒரு குணத்துல உள்ளவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆஹ் ஒரு அசட்டை நிர்விசாரத்துல இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அலைந்து திரிகிற அனுபவத்துக்குள்ள போயிருவாங்க. இந்த உள்ள இந்த குணம் வர 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 வெளியில அதை படுகிறத நம்ம பார்க்க முடியும். சரியான இந்த கூட்டங்களுக்கு வந்து பக்குவப்படுகிறவர்களும், கூட்டங்களுக்கே வராமல் அப்படியே ஒதுங்கி இருக்கிறவங்களையும் பார்த்தா இந்த குணங்கள் நல்லாவே நம்மால கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்காக இது சொல்லல. இது வந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்துவதற்காக இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனம் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 119 176 ஒரு அருமையான ஒரு ஜெபம். காணாமற் போன ஆட்டைப் போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். நேற்று கூட ஆயத்த ஜெபத்துல சங்கீதம் 95ல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியமும் இதுதான். இன்றைக்கு என் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அவர்களின் ஜனங்களும் என் கைக்குள்ளான ஆடுகளுமா இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லுகிறாரு. அப்ப ஆண்டவருடைய கைக்குள்ளாக இருக்கிற ஆடாக நம்மை பார்க்கிறார் அவரு. ஆனா நாமும் இப்படி அலைந்து திரிகிறோம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே என்னை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன், உங்களுடைய வார்த்தைகளை நான் மறக்க மாட்டேன், உங்க வார்த்தைகளின்படி நான் நடப்பேன் அப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளை கண்டுபிடித்து தேடி கொண்டு வர வேண்டும். நம்மால திரும்பி வர முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, நான் திரும்ப வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னா, சங்கீதம் 119 176 படி ஆண்டவர்கிட்ட இந்த காலை வேளையில ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். கானானுக்குள் இருந்து ஆண்டவர் பிள்ளையாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை அல்ல, ஆனால் ஒரு இளைப்பாறுதலின் வாழ்க்கை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே வைத்திருக்கிறார். ஒருவேளை காணாமல் போன ஆட்டை போல நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருந்தால், கர்த்தாவே என்னை கண்டுபிடிப்பீராக, என்னை திருப்பி கொண்டு வருவீராக, என் ஸ்தானத்தில் நான் இருந்து பலன் கொடுக்க உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கலாம். இருதயத்தில் இருக்கிற பெருமை, சுயத்தை சார்ந்திருக்கிறதல், ஆவிக்குரிய நிர்விசாரம், இந்த கவனக்குறைவுகள் எல்லாம் மாறும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கர்த்தர் நம்மை சரிப்படுத்தும்படி கேட்கலாம். ஆண்டவரே, மனம் திரும்பினால் திரும்ப
நீர் கட்டப்படுவீர் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த காரியத்துல ஆவிக்குரிய சீர்கேட்டிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். சரிப்படுத்தும் அப்பா. நீர் ஆண்டவரே எங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சீர்படுத்தப்பட்ட இருதயத்தோடு, சரிப்படுத்தப்பட்ட உறவுகளோடு வந்து இந்த நாள்ல நம்மை ஆராதிக்க கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.